கண்ணப்பனின் முடிவெடுக்கும் திறமை மண் உழைப்பில் சிறந்தவனாக இருந்தாலும் எந்தத் தடைகளையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையுடன் வாழ்ந்தான். ஒருநாள் அவனது வயலில் நன்கு வளர்ந்த பயிர்களை யாரோ தீ வைத்து எரித்துவிட்டனர். இந்த துயரம் கண்ணப்பனின் மனதை உடைத்தது. அவன் கதறிக்கொண்டே வீட்டுக்கு வந்தான். வீட்டில் பெரியவரான அவரது தந்தை சாமியிடம் தன் மனவேதனையைச் சொன்னான். சாமி சிரித்துக் கூறினார், கண்ணப்பா, நம்மில் சிலர் தீயினால் அழிவதை விட்டுவிட்டு நாவினால் நம்மை அழிக்கிறோம். முடிவு செய்வதற்கு முன் அமைதியாக யோசிக்க வேண்டும். நமது முடிவில் தீர்க்கமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் கண்ணப்பனின் மனதில் தெளிவு கொடுத்தன. அவன் பழிவாங்கும் ஆசையை விட்டு மீண்டும் நம்பிக்கையுடன் முயற்சிக்க தீர்மானித்தான். அடுத்த சுழற்சியில் தனது மனைவி மக்களுடன் அதிக உழைப்பை மேற்கொண்டு தனது வயலை மறுபடியும் செழிக்கச் செய்தான். காலம் மாற தீ வைத்தவன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். கண்ணப்பன் யாரையும் குற்றம் சொல்லாமல் தனது முயற்சியால் வாழ்க்கையை மேம்படுத்தியதை பார்த்து ஊரே வியந்தது. கற்றுக்கொள்ள வேண்டியவை: 1. யோசித்து எடுத்த முடிவுகளே வாழ்வில் நிலையான வெற்றியை தரும். 2. பழிவாங்கும் மனநிலையிலிருந்து மேலெழுந்து முன்னேற வேண்டும். 3. அமைதியும் தைரியமும் வெற்றியின் முக்கியமான தகுதிகள். நீங்களும் உங்கள் முடிவுகளில் தீர்க்கமாக இருக்க எப்போதும் யோசித்து செயல்படுங்கள்.